We've won this. This war has been won. ஈரானுக்கு எதிரான யுத்தத்திலே தாம் வெற்றி பெற்று விட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்திருக்கின்றார். ஆனாலும் நியூயார்க் டைம்ஸ் போன்ற போலி செய்திகளை பரப்புகின்றவர்கள் தாம் இன்னமும் வெற்றி பெறவில்லை என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி இருக்கின்றார். We've won this. This war has been won. The only one that likes to keep it going is the fake news. I mean, the New York Times, you read the New York Times, it's like we're not winning a war where they have no Navy and they have no Air Force and they have no nothing. And we literally have planes flying over Tehran and other parts of their country. They can't do a thing about it. For instance, if I want to take down that power plant, that very big, powerful power plant, they can't do a thing about it. It's like, take me. That's all they can do. And yet, if you read the New York Times or if you watch ABC fake news or NBC fake news, you'd say, it's a close battle. It's not a close battle. ஆனால் இன்றைய தினத்திலும் கூட ஈரான் இஸ்ரேலின் பல இடங்கள் மீது ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கின்றது. அத்தோடு பல்வேறு முன்னணி விற்பனர்கள், ஊடகவியலாளர்கள் இவர்களெல்லாம் இந்த யுத்தத்திலே ஈரான் பல அழிவுகளை சந்தித்த போதும் அவர்களுடைய தரப்பின் கைகளே ஓங்கி இருக்கின்றது என்றும் கூறியிருக்கிறார்கள். ஈரானை பொறுத்தவரையிலே இந்த யுத்தத்திலே அது எவ்வளவு நாள் தாக்கு பிடிக்கின்றதோ அது அவர்களுக்கு வெற்றியாகும். அதாவது இதனை கூறுவது வார் ஆஃப் அட்ரிஷன். அதாவது ஒரு எதிரியை ஒரு யுத்தத்திலே நீண்ட காலம் இழுத்தடித்து அவர்களுடைய படை வலிமையை, அவருடைய வளங்களை மெல்ல மெல்ல குறைத்து அவர்களை தோற்கடிப்பதுதான் அந்த வார் ஆஃப் அட்ரிஷன். அதனைத்தான் ஈரான் செய்து கொண்டிருக்கின்றது என்றும் பல நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள். ஆனால் டொனால்ட் ட்ரம்போ தாமே வெற்றி பெற்றதாக அறிவித்திருக்கின்றார். உங்களுடைய கருத்து என்ன?